என்னால எவ்வளவு முடியுமோ அதையும் தாண்டி ஒரு படி மேலதான் நான் டிசிப்ளினா இருக்கேன். ஒரு நாளும் நேரம் தவறி என் படுக்கையில கிடந்ததும் கிடையாது. நேரம் தவறாமல் என் கடமைகளை செய்ய தவறுனதும் கிடையாது. ஆனா என்னவோ அந்த வெற்றிக்கனி எனக்கு எட்டாக்கனியாவே இருக்கேன்னு சலிப்போட இருக்கிறீங்களா? அப்போ உங்களுக்கு ஒரு விட்டமின் குறைபாடு இருக்கு. எஸ், விட்டமின் என். என் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் நோ. நோக்கும் டிசிப்ளினுக்கும் என்ன சம்பந்தம்? ஆமாங்க, நாம இப்படியேதான் தப்பாவே நினைச்சுக்கிட்டு இருக்கோம். டிசிப்ளின்ங்கிறது எஸ் சொல்றது கிடையாது. டிசிப்ளின்ங்கிறது நோ சொல்றது. நீங்க விரும்புறத நேர்த்தியாகவும் திடமாகவும் செய்யறதுதான் டிசிப்ளின் நாம நம்பிக்கிட்டு இருக்கோம். ஆனா டிசிப்ளின் அது கிடையாது. டிசிப்ளின் நீங்க விரும்புறதுக்கு நோ சொல்றது, நீங்க விரும்பாததற்கு எஸ் சொல்றது. எப்போ விரும்பாததையும் எஸ் சொல்லி நீங்க செய்ய ஆரம்பிக்கிறீங்களோ அப்போதான் டிசிப்ளின் லீட்ஸ் டு சக்சஸ். அதர்வைஸ் நீங்க அந்த ப்ராசஸ்லயே தான் இருப்பீங்களே தவிர உங்களால சக்சஸை ரீச் பண்ண முடியாது. சிம்பிளா சொல்ற கேட்டுக்கோங்க. ஒரு ஸ்கூல் படிக்கிற பையனுக்கு மேத்ஸ் சப்ஜெக்ட் பிடிக்கவே இல்லை. ஆனா அவன் ஹை ஸ்கோர் வாங்குறதுக்காக டெய்லி வெரி டிசிப்ளின்டா ஒர்க் பண்றான். ஆனா மற்ற சப்ஜெக்ட் எல்லாம் தரோவா படிக்கிற அவன் மேத்ஸை டச் பண்றதே கிடையாது. அப்போ அவனால அந்த சக்சஸ் ரேட்டை ரீச் பண்ணவே முடியாது. எப்போ அவன் பிடிக்கிற சப்ஜெக்டுக்கெல்லாம் நோ சொல்லிட்டு அவனுக்கு பிடிக்காத அந்த மேத்ஸை தொட்டு எடுக்கிறானோ அன்னைக்கு சக்சஸ் அவனை தொட்டு தூக்கிடும். அதுதாங்க ரியல் டிசிப்ளின். பிடிச்சதை மட்டும் தெளிவா பண்ணிட்டு நம்மளோட கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்தா வெற்றி எப்படிங்க பிடிக்க முடியும்? கம் அவுட் ஃப்ரம் யோர் கம்ஃபர்ட் ஜோன். வெளியே வந்து உங்களுக்கு பிடிக்காத விஷயங்களையும் தெளிவாகவும் நேர்த்தியாகவும் கத்துக்கிட்டு பண்ண ஆரம்பிங்க. சக்சஸ் கண்டிப்பா வரும். அதுக்கு நான் கேரண்டி.